நாம வாழ்ந்து வரக்கூடிய இந்த கலியுகத்துல நாம் ஒவ்வொருவரும் கடன், நோய் அல்லது எதிரிகளால பாதிக்கப்படுறது நிதர்சனம். கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கடன்பட்டவர்களோட மனவேதனையை பற்றி முன்பெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா தற்காலத்துல எங்கும் கடன், எதற்கும் கடன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. ஒரு சில மகா பாக்கியவான்களை தவிர மற்ற எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில கடன் சுமை இருக்கும். இதுல சுப விரயம், அசுப விரயம் ரெண்டுமே இருக்கு. ஒரு சிலர் வருமானத்திற்கு ஏற்ற வகையில விரலுக்கு ஏற்ற வீக்கம் அப்படிங்கிற முறையில வாழ்க்கையை நடத்துவாங்க. சிலர் வரது வரட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. சுப விரயம்னா பையன், பொண்ணு இவங்களுடைய கல்வி, திருமணம், வீடு கட்ட, நிலம் வாங்க அப்படின்னு கடன் வாங்கிறது. அசுப விரயம் அப்படின்னாக்க மருத்துவ செலவுகள், வழக்குகள், வீண் டாம்பீகம், ஆடம்பரமான வாழ்க்கை இப்படின்னு கடனாளி ஆறுது. ஏதாவது ஒரு வகையில் சில பேர் கடனை திருப்பி கொடுத்துருவாங்க. பலருக்கு கடைசி வர உருட்டல் மிரட்டல் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அகலக்கால் வச்சு கடன் தொல்லைனால தவறான முடிவுக்கு போனவங்க பல பேர் இருக்காங்க. சில பேர் வீடு வாசல் சொத்துக்களை இழந்து தெருவுக்கும் வந்துடுறாங்க. கடன் தீர சாஸ்திரத்துல பல பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நாள் செய்வதை நல்லோர் செய்யார் அப்படிங்கிறது பழமொழி. நமக்கு இறைவனால கொடுக்கப்பட்டுள்ள அந்த 24 மணி நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நேரத்துல கடனோட ஒரு சிறு தொகையை தனியே எடுத்து வச்சா அதிசயமா கடன் தீர்ந்து போறத பார்க்கலாம். காலம் நமக்கு தோழன், காற்றும் மழையும் நண்பன் அப்படின்னு ஒரு புலவர் பாடினார். கடன் தீர சாஸ்திரத்துல பல பரிகாரங்களை சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில கடனை திருப்பித் தந்தா கடன் பிரச்சனை தீரும். செவ்வாய்க்கிழமைகள்ல விரதம் இருந்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் சன்னதியில மாலை வேளைகள்ல 12 முறை பிரதட்சணம் பண்ணி நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தா, முக்கியமாக கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கு முருகப்பெருமானை விரதமிருந்து தரிசித்து வந்தா கடன் தீர வழி இருக்கும். நவமி திதி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையிலேயோ, ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னிக்கோ, சனிக்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்னிக்கோ குளிகன் நேரத்துல அசல் தொகையோட ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தா கடன் சீக்கிரம் அடைஞ்சிடும். விருச்சிக லக்னம் நடைபெறும் போது தினமும் பக்தியோட நம்பிக்கையோட கந்தசஷ்டி கவசத்தை படிச்சு வந்தா ருண ரோக சத்ரு தொல்லை நீங்கும். சஷ்டி திதி அன்னைக்கு முருகன் கோவில்களில் சஷ்டி கவசம் படிக்க கடன் நிவாரணம் ஆகும். நம்ம சாஸ்திரத்துல ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு முகூர்த்த நேரத்தை சொல்லியிருக்காங்க. உதாரணமா திருமணத்துக்கு லக்ன முகூர்த்தம், குபேர பூஜை பண்ண குபேர முகூர்த்தம், நல்ல காரியங்களை பண்றதுக்கு பிரம்ம முகூர்த்தம், கும்பாபிஷேகம் பண்றதுக்கு நேத்திர ஜீவன் முகூர்த்தம், இப்படி பல முகூர்த்தங்கள் இருக்கு. அந்த வரிசையில இப்ப நாம தெரிஞ்சுக்க போறது மனுஷங்களை வாட்டி எடுக்கின்ற கடன் தொல்லை தீர்க்கக்கூடிய மைத்திரி முகூர்த்தத்தை பற்றி. என்ன நண்பர்களே, ஒரே குழப்பமா இருக்கா? குழம்ப வேண்டாம். இந்த மைத்திரி முகூர்த்தத்தை பத்தி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொரு தமிழ் மாசத்துலேயும் அதிகபட்சம் 3 நாட்கள் மட்டுமே வரும். அதாவது அஸ்வினி நட்சத்திர நாளில் மேஷ லக்னம் வரக்கூடிய சமயம், அனுஷ நட்சத்திர நாளில் விருச்சிக லக்னம் வரக்கூடிய சமயத்தை மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முகூர்த்தம் வரக்கூடிய சமயங்களில், அதிலும் குறிப்பாக இந்த நேரத்தோட மைய பாகத்தை பயன்படுத்துவது ரொம்ப நன்மையை கொடுக்கும். உதாரணமாக முகூர்த்தம் 8 மணிலேருந்து 9 மணி வரை அப்படின்னா 8:30 மணி அந்த நேரத்தில் நாம் யாரிடம் அதிகமாக கடன் பட்டிருக்கோமோ அவங்கக்கிட்ட அசலோட ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தா அந்த முகூர்த்தம் விசேஷம் காரணமாக உங்கள் கடன் விரைவாக குறைஞ்சிடும். அதிசயமாக கடன் தீர்றது அப்படிங்கிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம், உணரலாம். இது என்னோட சொந்த அனுபவமும் கூட. பல முறை இந்த மைத்திரி முகூர்த்த நேரத்தை பயன்படுத்திட விரைவில் கடனில்லாத வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிடும். நமது கடன் எத்தனை கோடி ரூபாயாக இருந்தாலும்
அதை முழுமையாக அடைச்சிட முடியும். மைத்ரி நேரம் அப்படிங்கிறதுக்கு நண்பன் போல கடன் அடைய உதவும் நல்ல நேரம் என்பது பொருள். பயன்படுத்தி பலன் பெறலாம். வாஸ்து பூஜைக்கு ராகு காலம் யமகண்டம் விதிவிலக்கு. அதே மாதிரி இதுக்கும் அது இரண்டும் விதிவிலக்கு. பெருங்கடன் தீர்ந்திட இன்னொரு ரகசியத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கலாமா? கணபதி இடத்திற்கு ஏற்ப அருள் செய்பவர். அரச மரத்தடி விநாயகரை வணங்கினா குழந்தை பேரு கிடைக்கும். வன்னி மரத்தடி விநாயகர் கிரகதோஷங்களை விலக்குவார். ஆலமரத்தடி விநாயகரை வழிபட சூன்யங்கள் அகலும். வேப்பமர விநாயகர் அருளால தீராத நாட்பட நோய்கள் மறையும். ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய கோஷ்ட விநாயகரை வணங்கினா எல்லா தெய்வங்களோட திருவருளும் கிடைக்கும். நாவல் மரத்தடி விநாயகரை வழிபட்டா பிள்ளைகளுக்கு அறிவு வளரும். நடன கணபதியை வணங்கினா கலைகளில் சிறந்து விளங்கலாம். ஆற்றங்கரை விநாயகர் பாவங்களை எளிதாக கரைத்து விடுவார். தோரண வாயில்களுக்கு நேராக அமர்ந்திருப்பவர் தோரண கணபதி. சக்தி தேவி தனியாக கோவில் கொண்டிருக்கக்கூடிய திருத்தலங்களில் தோரண வாயில் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அதுக்குள்ள பிரவேசிக்கும் போது பலிபீடத்திற்கு அருகில் வலப்பாகத்தோட மேகலையில் ஸ்ரீ தோரண கணபதியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அனைத்து வகையான கணபதி மூர்த்தங்களுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த தோரண கணபதிக்கு இருக்கு. ஜடா மகுடம், கழுத்தில் ருத்ராட்சம், வலக்கரத்தில் அங்குசமும், இடது மேல்கரத்தில் பாசமும், இடது கீழ்கரத்தில் மோதகமும், வலக்கரத்தில் தந்தமும் வச்சுக்கிட்டு வலக்கையில் உள்ள தந்தத்தை பயன்படுத்தி தன்னை வணங்குவோர் வாழ்வில் உள்ள கடன் அப்படிங்கிற ருணத்தை தீர்த்து அருள் செய்கிறார் அப்படின்னு சிவ ஆகம துதிகள் சொல்றது. மூல ஆலயத்திலிருந்து பார்க்கும்போது இவர் அமர்வது பிரம்மஸ்தானமாகும். கடனை தீர்ப்பதில் இவர் கராராக இருப்பாராம். எப்போதுமே வலம்புரி கணபதியாக இவர் இருப்பார். அதிக சாநித்தியம் உடையவர். பத்மபீடம் அப்படிங்கிற தாமர பீடத்தில் அமர்ந்தவர். அதிர்ஷ்டம் மற்றும் லக்ஷ்மி கடாட்சத்தை அருளக்கூடிய சக்தி கொண்டவர். கோஷ்டங்களை ஒட்டிய மேகலை பகுதியில் தோரண வாயிலுக்கு எதிராக அமரும் இந்த கணபதிக்கு விசேஷ சக்திகள்லாம் இருக்கு. மனுஷனுடைய கடனை தீர்க்க கணபதி வழிபாடு ரொம்ப முக்கியம். ருணம் அப்படிங்கிற கடனை தீர்த்து விட்டா நம்ம மனசும் வாழும் காலமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இரு தரப்பினருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தாமல் நலம் தர வல்லது இந்த கணபதியோட வழிபாடு. வாங்கிய கடனை அடைக்க முடியாம அவசரப்படுவோருக்கும், கொடுத்த கடனை திரும்ப பெற முடியாம அல்லல் படுவோருக்கும், முதலுக்கு மோசமின்றி பணம் திரும்ப வந்தா போதும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கும் இந்த விசேஷ கணபதி பெருமானின் வழிபாட்டு பலன் ரொம்ப நல்லது. இந்த பூஜையால மகிழ்ச்சி அடையக்கூடிய தோரண வாயில் கணபதி தன்னுடைய எழுத்தாணி போல இருக்கக்கூடிய தந்தத்தினால நம்ம நெருக்கிற கடன் அப்படிங்கிறது தீரும்படி தீர்ப்பு எழுதி விடுவார். இவரை அருகம்புல், செவ்வரளி, வில்வம், முல்லை மலரால அர்ச்சனை செய்யலாம். இதனால எப்படிப்பட்ட பெரும் கடனும் அடைந்து நிம்மதி பெருமூச்சு விடலாம். தோரண கணபதியை வணங்கி மைத்திரி முகூர்த்தத்தை பயன்படுத்துங்கள். மூழ்கடிக்கக்கூடிய கடன் வெள்ளத்தை வற்றச் செய்யுங்கள். கடன் தீர்ந்து வாழ்க்கையில் நிம்மதி பெருமூச்சு விடுங்கள். இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது போன்ற பல நல்ல பகுதிகளை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.